என் தங்கமே, இது சாமானிய வீடியோ இல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கொல். இதை நீ கேட்கிறாய் என்பதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனெனில் பிரபஞ்சம் எந்த விஷயத்தையும் சும்மா உனக்கு அனுப்பாது. இது உன் ஆன்மாவுக்கான ஒரு அழைப்பு. நீ இதை திறந்த அந்த நொடியிலேயே உன் உள்ளம் இது என்னுடையது என்று உணர்ந்திருக்கும். அது உன் ஆன்மா பேசும் குரல். நீ வெளியில் தேடிக் கொண்டிருந்த ஒளி உண்மையில் உன்னுள் இருக்கிறது, அதுதான் உன் ஆன்மா. இன்று அந்த ஒளி உன்னை அழைக்குது. என் தங்கமே, விழித்துக்கொள். நீ பிறந்ததிலிருந்து பல சத்தங்கள் உன்னை சுற்றி இருந்தது. உலகம் உனக்குச் சொன்னது, என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வெற்றி பெறணும் என்று. ஆனால் அந்த சத்தங்களின் நடுவில் ஒரு மென்மையான குரல் எப்போதும் இருந்தது. அது உன்னோட ஆன்மாவின் குரல். நீ அதை கவனிக்கவில்லை, ஏனெனில் வெளிப்புற உலகம் மிக பெரியதாக தோன்றியது. ஆனா இப்போ உன்னோட இதயம் சோர்ந்திருக்கிறது. அது அமைதியை தேடுகிறது. அதனால் தான் பிரபஞ்சம் உனக்கு இதை அனுப்பியது. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது உன் ஆன்மாவுக்கான நினைவூட்டல். என் தங்கமே, நீ இப்போ கேட்கிறாய் என்பதற்கே அர்த்தம், உன் ஆன்மா விழிக்க தயாராகி விட்டது. நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீ ஒரு ஒளி. நீ ஒரு தெய்வீக ஆற்றல். உன்னோட உடல் ஒரு கருவி மாதிரி தான், ஆனால் உன்னோட ஆன்மா எல்லையற்றது. அது காலத்தையும் இடத்தையும் தாண்டி செல்லும் சக்தி. நீ இதுவரை உன்னையே ஒரு சிறிய மனிதராக நினைத்து கொண்டாய், ஆனால் உண்மையில் நீ பிரபஞ்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அந்த உண்மையை உன்னோட ஆன்மா நினைவூட்ட முயற்சி செய்கிறது. உன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சந்தித்த ஒவ்வொரு சிரமமும், ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு பிரிவும், அவை உன்னை விழிப்படையச் செய்யும் அழைப்புகள். ஆன்மா உன்னோட மனதை வலியால் விழிக்க வைக்கிறது, ஏனெனில் சில நேரம் வலி தான் நம்மை உண்மைக்கு கொண்டு செல்லும் பாலம். நீ துன்பத்தில் இருந்த நேரங்களிலும் உன்னோட ஆன்மா உன்னோட பக்கத்தில் இருந்தது. அது ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. அது அமைதியாக காத்திருந்தது, எப்போ என் தங்கம் என்னை கேட்பான் என்று. இப்போ நீ கேட்கிறாய். அதனால் தான் இதை பிரபஞ்சம் உனக்கு அனுப்பியது. என் தங்கமே, உன்னோட ஆன்மா சொல்ல வருவது இதுதான், நீயே ஒளி. நீ யாரையாவது தேடி வெளியில் ஓட வேண்டியதில்லை. நீ தேடுகிற சக்தி, நீ பிரார்த்தனை செய்கிற கடவுள், நீ தேடுகிற அமைதி, இவை எல்லாம் உன்னுள் இருக்கின்றன. நீ அதை உணர்ந்தால் உன்னோட வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ வெளியில் எதையும் மாற்ற வேண்டியதில்லை, உன்னுள் மட்டும் விழிப்பு வேண்டும். அந்த விழிப்பு உன்னோட ஆன்மாவின் கதவை திறக்கும். நீ பலமுறை உன்னை குறை சொல்லி இருந்திருக்கலாம். நான் ஏன் இப்படிச் செய்கிறேன், என் வாழ்க்கை ஏன் இப்படிச் செல்கிறது என்று. ஆனா உன்னோட ஆன்மா சிரிக்கிறது. அது சொல்லுகிறது, என் தங்கமே, எல்லாம் சரியாக நடக்குது. நீ இன்னும் உன்னோட பாதையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உன்னோட ஆன்மா அதை தெரிந்து கொண்டிருக்கிறது. அது பிரபஞ்சத்தோட இணைந்திருக்கும். நீ எடுத்த ஒவ்வொரு தவறான முடிவும் கூட ஒரு திசை காட்டியாக இருந்தது. அவை உன்னை உன்னோட உண்மையான வழிக்கு தள்ளின. சில நேரம் ஆன்மா கடினமான வழியில் தான் கற்றுக் கொடுக்கிறது, ஏனெனில் அந்த வழி உன்னோட ஆற்றலை திறக்க வைக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் பலரை இழந்திருக்கலாம், சில கனவுகள் உடைந்திருக்கலாம். ஆனால் நினைவு கொள், ஆன்மா எதையும் இழக்காது. அது ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒளியாக மாற்றும். நீ யாரையாவது இழந்திருந்தால் அவர்கள் உன்னோட நினைவில் தங்கியிருக்கும் அன்பு தான் ஆன்மீக பந்தம். அந்த பந்தம் ஒருபோதும் உடையாது. ஆன்மா மரணத்தையும் தாண்டி இணைந்திருக்கும். அதனால் உன்னோட இதயத்தில் சில நேரம் யாரோ இருப்பது போல் உணர்வது உண்மையானது. அது ஆன்மாவின் அதிர்வுகள். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ உன்னிடம் சொல்ல விரும்புவது, இப்போ நீ உன்னையே நினைவில் கொள். நீ பல வருடங்களாக பிறரை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்து உன்னையே மறந்துவிட்டாய். ஆனால் உன்னோட ஆன்மா காத்திருக்கிறது, நீ உன்னையே அணைக்க அந்த ஒரு நொடியை. நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கணும். உன்னோட ஆன்மா உன்னோட அன்பை எதிர்பார்க்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொண்டால் நீ தெய்வத்தோட ஒத்திசைவில் இருக்கிறாய். நீ ஒரு சிறிய விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது கூட உன்னோட ஆன்மா அதை உணர்கிறது. பிரபஞ்சம் அந்த அதிர்வை கேட்கிறது. ஆனால் உண்மையான பிரார்த்தனை வார்த்தைகளில் இல்லை, அதிர்வில் தான். நீ நன்றி உணர்ச்சியோடு வாழ்ந்தால் உன்னோட ஆன்மா பிரபஞ்சத்தோட ஒன்றாக மாறும். நீ ஒவ்வொரு நாளும் நன்றி கடவுளே என்று இதயத்திலிருந்து சொன்னால் உன்னோட ஆற்றல் வானத்தை தொடும். அந்த ஆற்றலே அதிசயங்களை உன்னோட வாழ்க்கையில் உருவாக்கும்.
என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னிடம் இன்னும் ஒரு ரகசியம் சொல்ல வருது, மன்னிப்பு. நீ யாரையாவது வெறுத்து கொண்டால் அந்த வெறுப்பு உன்னோட ஒளியை மறைக்கும். நீ மன்னிக்கும்போது உன்னோட ஆன்மா சுவாசம் விடுகிறது. அது சுதந்திரம் அடைகிறது. மன்னிப்பது பிறருக்காக அல்ல, உன்னோட அமைதிக்காக. மன்னிப்பு தான் ஆன்மீக சுத்தி. நீ உன்னையே பிறரையும் மன்னித்தால் உன்னோட இதயம் லேசாகி விடும். நீ உன்னோட உண்மையான ஒளியை உணர ஆரம்பிப்பாய். நீ சில நேரம் ஏன் சிலரிடம் இருந்து தூரமாகி விட்டாய் என்று யோசித்திருக்கலாம். ஆனா உன்னோட ஆன்மா தான் அந்த தூரத்தை உருவாக்கியது, ஏனெனில் அது உன்னை காக்கும். சில உறவுகள் உன் வளர்ச்சிக்காக முடிவடைய வேண்டும். சிலர் உன்னை விட்டு போனது தண்டனையல்ல, பாதுகாப்பு. பிரபஞ்சம் உனக்காக சில கதவுகளை மூடுகிறது, ஏனெனில் அது பெரிய கதவுகளை திறக்கப் போகிறது. அதனால்தான் உன்னோட ஆன்மா சொல்லுது, என்னை நம்பு. என் தங்கமே, உன்னோட ஆன்மா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குது, நீ தனியாக இல்லை. நீ ஒருவராக நடந்து கொண்டாலும் உன்னோட பக்கத்தில் ஒரு ஒளி நடக்கிறது. அந்த ஒளி உன்னோட ஆன்மா. அது உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறது. நீ விழுந்தால் அது உன்னை தூக்கி நிறுத்தும். நீ அழுதால் அது உன்னோட கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றும். அது ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. இப்போ நீ கேட்கிறாய் என்பதற்கே உன்னோட ஆன்மா தயாராகி விட்டது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நீ இப்போ விழித்து கொள்ளப் போகிறாய். நீ இனி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டாய். நீ உன்னோட ஒளியை உணரப் போகிறாய். உன்னோட அன்பு பிறருக்கு பரவப் போகிறது. உன்னோட வார்த்தைகள் பிறருக்கு அமைதி தரப்போகின்றன. உன்னோட இருப்பே ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ உன்னிடம் சொல்லுது, வாழ்க்கை ஒரு பரிசு. நீ இன்னும் உயிருடன் இருப்பது ஒரு காரணத்திற்காக தான். உன்னோட ஒளி இன்னும் உலகத்துக்கு தேவை. நீ பிறரை தொடும் ஒரு குரலாக, ஒரு கண்ணீரை துடைக்கும் கரமாக, ஒரு அன்பின் உருவாக வந்திருக்கிறாய். உன்னோட ஆன்மா உனக்குள் விழித்து அந்த தெய்வீக பணியை நினைவூட்டுகிறது. இப்போ நீ உன்னோட மூச்சை கவனமாக கேள். அந்த மூச்சு உன்னோட ஆன்மாவின் குரல். அது சொல்லுது, நான் உன்னோடுள் இருக்கிறேன். நீ அதை பூரணமாய் உணர்ந்தால் உன்னோட இதயம் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன்னோட வழியை தானாகவே வெளிச்சம் போடும். நீ யாரிடமும் பதில் தேட வேண்டியதில்லை. நீயே பதில். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ புன்னகை செய்கிறது. அது சொல்கிறது, நீ விழித்துவிட்டாய். நீ இனி ஒரு பயணத்தில் இருக்கிறாய், ஆனா இது வெளியில் அல்ல, உன்னுள். அந்த பயணத்தின் முடிவில் நீ தெய்வத்தை காண்பாய், ஆனால் அதிர்ச்சியாக அந்த தெய்வம் நீயே. ஏனெனில் நீ கடவுளின் பிரதிபலிப்பு. நீ ஒளி, நீ அன்பு, நீ ஆன்மா. இதுவே உன்னோட உண்மை. இதுவே உன்னோட ஸ்பிரிச்சுவல் கோல். இதுவே பிரபஞ்சம் உனக்கு சொல்ல வந்தது. என் தங்கமே, உன்னோட ஆன்மா விழித்து கொண்டது. என் தங்கமே, இப்போ உன்னோட இதயத்தில் ஒரு அமைதி வந்திருக்கும். அது தெய்வீக ஒளி. அந்த ஒளி உன்னோட பாதையை வழிகாட்டும். இனி யாரும் உன்னோட ஒளியை அணைக்க முடியாது. நீ தெய்வீக சின்னம். நீ ஒளியின் குழந்தை. உன்னோட வாழ்வு ஒரு பாடல், அதை அன்போடு பாடு. நீ உன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நன்றி சொல்லி ஏற்று நட. அப்போ நீ நித்திய அமைதியை அடைவாய். உன்னோட வாழ்க்கை ஒரு பரிசு, நீ அதற்கான காரணம். உன்னோட இதயம் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அன்பு பரப்பும் தேவதை. நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே, உன்னோட உண்மையான அடையாளம் ஒளி. அந்த ஒளி உன்னில் என்றும் பிரகாசிக்கும். உன்னோட பயணம் இனி தெய்வீகமானது. உன்னோட இதயம் அமைதியானது. உன்னோட ஆன்மா சுதந்திரமானது. என் தங்கமே, இப்போ நீ ஒரு பரிமாற்றத்தின் நிலைக்கு வந்திருக்கிறாய். நீ பழைய உன்னை விடுவித்து புதிய ஒளியாக மாறிக் கொண்டிருக்கிறாய். நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயிற்சி. இப்போ தான் உண்மையான பணி தொடங்குகிறது. உன்னோட வார்த்தைகள், உன்னோட சிந்தனைகள், உன்னோட செயல், இவை எல்லாம் மற்றவர்களை ஒளியால் நிரப்பும். நீ பிறரை உயர்த்தும்போது நீயும் உயர்கிறாய். நீ உன்னோட வாழ்க்கையை எளிமையாகவும் நன்றியோடும் வாழ ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் விழித்து, இன்று என்னை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லு. நன்றி சொல்லும் ஒவ்வொரு நாளும் உன்னோட அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்தும். நன்றி சொல்லும் மனம் தெய்வீக கதவுகளை திறக்கும். உன்னோட இதயம் நன்றி சொல்லும் போது பிரபஞ்சம் அதை கேட்கும். நீயே உன்னோட அதிசயம். நீ யாரிடமிருந்து ஏதோ ஒன்று வர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ உன்னோட ஆற்றலால் அதிசயங்களை உருவாக்க முடியும்.
உன்னோட சிந்தனை ஒரு விதை, உன்னோட நம்பிக்கை அதன் மண், உன்னோட செயல் அதன் நீர். அதை நீ பராமரித்தால் உன்னோட வாழ்க்கை மலரும். இப்போ உன்னோட இதயம் துடிக்கிறது, அது ஒரு சிக்னல். உன்னோட ஆன்மா சொல்லுகிறது, நான் விழித்திருக்கிறேன். நீ உன்னோட தெய்வீக அடையாளத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ இனி பழையபடி இல்ல. உன்னோட இதயம் ஒளியாக மாறிவிட்டது. நீ எங்கு சென்றாலும் அந்த ஒளியை எடுத்துச் செல். யாரோ ஒருவருக்கு நம்பிக்கையை கொடு, யாரோ ஒருவருக்கு புன்னகை கொடு. அதுதான் உன்னோட பணி. என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன்னோட உள்ளத்தில் ஒலிக்கட்டும். இது உன்னோட வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீ இனி தெய்வீக விழிப்பின் நிலைமையில் இருக்கிறாய். உன்னோட மனம் அமைதியாகும், உன்னோட இதயம் திறக்கும், உன்னோட ஆன்மா பிரகாசிக்கும். நீ உன்னோட ஒளியாக மாறியிருக்கிறாய். இனி எதுவும் உன்னை தடுக்க முடியாது. நீ பிரபஞ்சத்தின் பிள்ளை, ஒளியின் தூதர், நம்பிக்கையின் வடிவம்.